கண்களை மூடிக்கொண்டு அமர்வதை தியானம் என்கிறார்கள். கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் பல விஷயங்களை செய்ய முடியும். சிலவற்றின் மீது கவனத்தை குவிக்க முடியும். ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருக்க முடியும். இப்படி பல விஷயங்கள் உள்ளன. நீங்கள் என்பது என்ன? தற்போதைய நிலையில் உங்களுக்கு உடல் இருக்கிறது, என்ன ஓட்டங்கள் உள்ளன, உணர்ச்சிகள் உள்ளன. இந்த 3 அடிப்படை தன்மைகளைத்தான் நான் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், இல்லையா? இந்த உடலை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள்? நீங்கள் பிறக்கும்போது இவ்வளவு சிறிதாக இருந்தீர்கள். இப்போது இவ்வளவு பெரிதாய் வளர்ந்திருக்கிறீர்கள். எப்படி? சாப்பாட்டின் மூலமாகத்தான், இல்லையா? எனவே உடல் என்பது ஒரு சாப்பாட்டு குவியல்தான். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுதான் இங்கே ஒருவித உடலாக அமர்ந்திருக்கிறது. மனம் என்று எதை சொல்லுகிறீர்கள்? மனம் என்பது நீங்கள் பார்த்த, கேட்ட, நுகர்ந்த, சுவைத்த, தொட்டதன் மூலமாக பதிந்த பதிவுகளின் குவியல்தான். ஐம்புலன்களின் மூலமாக சேர்ந்தவற்றை மனம் என்கிறீர்கள். எனவே மனம் என்று நீங்கள் சொல்வதும் உண்மையில் உங்கள் மனமல்ல. இவை வெளியிலிருந்து சேகரமாகும் பதிவுகள்தான். உங்கள் உணர்ச்சி என்பது நீங்கள் உங்கள் தலையில் சேகரித்து வைத்துள்ளவற்றின் வெளிப்பாடுதான்.